திரைப்படங்கள்லையோ நாடகங்கள்லையோ நடித்தாலும் ஒரு சிலர் மட்டும் தாங்க மக்களால் பயங்கரமாக வந்துட்டு கொண்டாடப்படுறாங்க. அந்த வகையில் டக்குன்னு தனக்கான ஒரு பிளேஸை பிடிச்சி உட்காந்துடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எஸ், டியூட் அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக அவங்களுடைய கேரக்டரில் விளையாடி இருப்பாங்கன்னே சொல்லலாம். என்னைக்கு நினச்சாலுமே அந்த கேரக்டர்னால் இவங்க தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அந்த வகையில் வந்துட்டு மமிதா பைஜுவுடைய லவராக நடிச்சிருந்திருப்பாரு பாரி அப்படிங்கிற கேரக்டரில். ஸோ யார் இவர் ரொம்ப சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப 2023 வருஷமே இவர் சினிமாவுக்கு அறிமுகமாயிட்டாரு. இவருடைய பேர் ஹிருது ஹாரூன். இவர் கேரளாவை சேர்ந்தவர். சினிமாவில் அறிமுகமானது என்னவோ தமிழில் தான். 2023 வெளிவந்த தக்ஸ் படத்தில் முதல்ல அவர் நடித்தார். அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியுடைய ஹிந்தி படமான மும்பைக்காரர், மலையாளத்தில் முரா, தமிழில் விக்ரமுடைய வீரதீர சூரன், அப்புறம் பேட் கேர்ள், இந்த படங்களில் கூட இவரெல்லாம் நம்ம பார்த்துருக்க முடியும். ஹிருதுவுடைய குடும்பமே வந்துட்டு சினிமா பின்னணி கொண்டது தான். இவருடைய அப்பா யாரு அப்படின்னு பார்த்தா விஜயுடைய புலி, விக்ரமுடைய சாமி 2, இருமுகன், வீரதீரசூரன் இந்த படங்களை தயாரித்த பிரபல தயாரிப்பாளர் ஷிபு தமீன்ஸ். இவர் வந்து ஆரம்பத்தில் விநியோகஸ்தராக இருந்தார், அப்புறமா தயாரிப்பாளராக மாறிட்டார். அந்த அடிப்படையில் அப்பாவை பிடிச்சி அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சினிமாவில் தனக்குன்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டாரு இளம் நடிகர் ஹிருது. இவர் இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்காரு. இப்போ என்ன பியூட்டி அப்படின்னா, ஹிருதுவுடைய சிஸ்டரும் வந்துட்டு சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ரியா ஷிபு இவங்களோட பேர். நிவின் பாலி நடிப்பில் இப்போ வெளியாகி வரவேற்பை பெற்று வரக்கூடிய சர்வம் மாயா படத்தில் ரியா ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய கேரக்டர் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரியாவோட பெயரில் தான் வந்து ஷிபு தமீன்ஸ் வீரதீரசூரன் படத்தையும் தயாரிச்சிருந்தாரு. சூப்பரா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க ரியாக்கு கண்டிப்பாக செம்ம ஃபியூச்சர் இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இவங்களோட வயசு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 19 வயசு தான் ஆகுது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு எல்லாரும் இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க.